ஸோ வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை இரவு மதிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து யாரை குறிப்பிட்டு எதற்காக அந்த அறிக்கை விட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அறிக்கை எதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தாவேகா சார்பாக வந்து திமுகவை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுச்சு. அப்படி சென்னையில் ஆதவர்ஜுனா கலந்துக்கிட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த மாதிரி திமுக தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியல் கட்சி தொடங்க விடலை, அவரை பயமுறுத்தி மிரட்டி அவரை தொடங்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லேயே நடிக்க போயிட்டார். அவர் மேலே விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டையோ உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட ரிப்ளையாக வந்து இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஓகே, இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னு கேளுங்க. அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காலாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 2016, 2017, 2018, அப்புறம் 2020 இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அவ்வளோ அவதூறாக வந்து ரஜினிகாந்தை பேசினவங்க. அதில் ஒரு சில பேர்த்துக்குமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசினது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருந்துச்சு. அப்படி அவர் யார் யாருக்கு நன்றி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத வாசிக்கிறேன், நீங்களே அந்த பேரை கேளுங்க. அவங்க இதுக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்தை பற்றி பேசின வீடியோவை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு பல பேர் புறப்பட்டு விட்டார்கள். அடுத்த தேர்தல் வருகின்றது, அந்த தேர்தலை நாங்கள் நிற்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேர்தலை பார்த்தும் அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதா என்றுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இது சாதாரண வெற்றியா? இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்களும் பொதுமக்களும் அளித்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியை பார்த்து கூட இப்பொழுதும் நான் கட்சியை துவக்குவேன் என்று சில பேர் சொல்லுகிறார். சில பேர் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே பாதி நாள் இங்கே இருப்பார்கள், பாதி நாள் வெளியிலே இருப்பார்கள். எங்கே இருப்பார்கள் நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசை. எத்தனை 67 ஆண்டு காலம், 68 ஆண்டு காலம் வேறு தொழிலே இருந்துவிட்டு இப்பொழுது இந்த ஒரு தொழில் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியல். உங்களை போல் வீட்டிலே இருந்து பேட்டி கொடுப்பவர்கள் அல்ல, உழைப்பின் மூலமாக மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்ட தலைவர்கள். இதையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும். ஸோ அடுத்து இவர் யாருக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு SP வேலுமணி, நண்பர் திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரு GK வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், திரு அமீர், திரு G தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கியா, திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர். இதுக்கும் மேல என்னுடைய கோடான கோடி நெஞ்சங்களான என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இவர் நன்றி சொல்றதுக்கு தகுதி இருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோடான கோடி ரசிகர்கள்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அவங்கள தவிர்த்து எல்லாருமே வந்து இவரை வந்து அவ்வளோ கேவலமா, இவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ அநாகரிகமா பேசின ஒரு கூட்டம் தான். தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, பாஜக தான் வந்து ரஜினியை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மை எது? திமுக மிரட்டுச்சா பாஜக மிரட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தே கட்சி தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற,
நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு இந்த திமுகவுக்கு போற ஓட்டெல்லாம் கொஞ்சம் நீ வெளியே எடுத்துடலாம், திமுகவை ஆட்சி வர விடாம தடுத்துடணும், அண்ணா திமுகவை ரெண்டாவது உடைச்சிடணும், அப்புறமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ அரசியல் வர வேணாம். நான் இதை இட்டுக்கட்டிலாம் பேசுறாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வெளிநாடு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சார்ட்டர் ஃபிளைட்ல போகணும். அந்த ஃபிளைட் போகணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு ரைடு பண்ணாம இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னா நான் சொல்றது சரி. ஓட்ட கலைக்கணும். யார் ஓட்ட? சரி, அதை விடுங்க. இப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்டையும் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் அவர்கள்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தாவேக்கால இருந்து ஆதவர்ஜுனா சொன்னது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க தலைவரை பத்தி இவ்வளவு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்களே. இவ்வளவு பேர் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன்லாம் எவ்வளவு பேசியிருந்தான்ட்டு அவனோட வீடியோ எடுத்து பார்த்தாலே தெரியும். ஏதாவது இந்த முண்டை வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை இருக்காரா உங்க ஆத்தா? உம்மா 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 சங்க அட்டு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும். மொத்தா சங்காத்து போடுவோம், மொத்தா சங்காத்து போடுவோம், மொத்தா சங்காத்து போடுவோம், சங்காத்து போடுவோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டுல இருக்க வெறி பிடிச்சு நிக்கிறோம். உன் மண்டல இருக்கிற மண்டலத்தை காட்டி கேக்குறீங்க. அண்ணன் கோச்சுக்குவாங்க. நீ பச்சை மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான் ஒண்ணு, இல்லன்னா உங்க ஆத்தாங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? துணை முதலமைச்சரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. சரத்குமார் அவர்கள் இவரை தேச விரோத செயல்ல இவரை உள்ள தூக்கி போடணும்னு சொன்னவர். அவருக்கெல்லாம் எந்த அறிக்கையும் விடல. சரி, இவங்க எல்லாத்தையும் விடுங்க. துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ரஜினிகாந்த் அவர்கள் திமுக ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போனப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே கட்சியில எல்லாருமே முத்தி போன பீஸா வச்சிருக்கீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை கிளப்பி விட, அதுக்கு வெளியே பிரஸ்கிட்ட மீட் பண்ண துரைமுருகன் அவர்கள் இதே மாதிரிதான் திரையுலகத்துல பல்லு போனவங்க, முடி போனவங்க, வயசானவங்களாம் நடிச்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு தராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதுக்கெல்லாம் எந்த ரஜினி ரசிகர்களுக்கும் கோபம் வர கிடையாது. மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் சொல்றதுக்கு. சரி, இதுக்கு ஒரு படி மேல போய் திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவர் அவ்வளோ பேசினாரு. இங்க 50 வயசுல ஒரு புறம்போக்கு நடிகை இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கேவலமா பேசினாரு. அந்த வீடியோவையும் போடுறேன், அதையும் பாருங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகராக இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்க வேண்டாம். இந்த 3 விஷயம் தெரியலையா? மாணவர்கள் போராடக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உங்கள் லைஃப் பாதிக்கப்படும். என் மேலே கூட தான் 26 எஃப்ஐஆர் இருக்குது. என் லைஃப்பாக போச்சு. எனக்கு பேரம் பேத்தி இல்லை, குடும்பம் இல்லை. மானங்கெட்டு வாழறதை விட மானத்தை காப்பாற்றுறதுக்காக போராடி சாவதே மேல். நீ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும். நீ ஒரு புறம்போக்கு, பிழைக்க வந்த புறம்போக்கு, வாயை பொத்திக்கிட்டு பொழைச்சிட்டு ஓடி போயிட்டே இரு. ஸோ இப்படியெல்லாம் பேசின இவங்க யாருக்குமே கண்ணுக்கு தெரிலையா? தாவேக்கால இருந்து ஆதவர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டுச்சு அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாக போயிருச்சான். அதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஓட் கன்வர்ஷன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா அதில் இருக்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் தாவேக்காவை எதிர்ப்பாங்க. இந்த தேர்தலில் தாவேக்காவுக்கு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை கொடுத்து அவங்க கட்சிக்கான வாக்கு சேகரிக்கிறாங்களாமா. இது ஒரு மிக மட்டமான அரசியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் நான் இன்னொன்று ஷேர் பண்ணி ஆகணும். ரஜினிகாந்த் விட்ட அறிக்கையை என்னோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண உடனே எனக்கு ரஜினி ரசிகர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி, உங்கள் தலைவர் தான் எதுக்குமே கேட்கல, உங்கள் தலைவர் தான் எதுவுமே பண்ணலை, உங்கள் தலைவர் ஆதவர்ஜுனாவட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க விட்டுருக்கணும்ல, ஏன் பண்ணலை
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் திருப்பி என்ன சொன்னேன், மற்றவங்க பேசினதுக்கெல்லாம் எதுக்குமே அறிக்கை விடாதவர் எதுக்கு தாவேக்கானா மட்டும் முதல்ல வந்து அறிக்கை விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானு அவங்களாம் வந்து 3ஆம் கட்ட அரசியல் தலைவர்களாம், அவங்கள பற்றின பேச்செல்லாம் நாங்கள் கண்டுக்கவே தேவையில்ல அப்படின்னாங்க. இது என்ன ஒரு அரசியல் புரிதல்னு எனக்கும் தெரில. திட்டினது யார் திட்டினாலும் திட்டு தான். அதை வந்து தாவேக்கா திட்டினா மட்டும்தான் அவர் அறிக்கை ஒன்றுன்னு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பான முறையில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஒரு காலத்தில் உங்களை கேவலமாக அநாகரிகமாக பேசினவங்க தான். ஆனால் என்றைக்குமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரஜினி அவர்களை வந்து எங்கள் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்தியோ அவரை பாடி ஷேமிங் பண்ணியோ அவர் குடும்பத்தை இழுத்தோ எந்த ஒரு வார்த்தையுமே விட்டது கிடையாது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துரைமுருகன், சீமான், சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறம் சரத்குமார், இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ கொச்சையாக பேசினாங்க. இப்படி பரபரப்பாக இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து யூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொன்னார்ல, அவர் வந்து 3ஆம் கட்ட அரசியல் தலைவர் இல்லை, இப்போ இன்னைக்கு ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியோட ஒரு பேச்சாளராக இருக்கார்ல, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் அவரை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம்ல, எடப்பாடி எதிர்த்து 2019 ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம்ல. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தாவேக்கானா மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எத்தனை ரஜினி ரசிகர்களுக்கு உண்மையாக புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. உண்மையாக புரிஞ்சவங்க விஜய் அவர்களையும் தாவேக்கா கட்சியையும் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதோ எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாவோ இல்லை ஆப்போசிட் கட்சியாவோ இருந்துக்கிட்டு தாவேக்காவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற அந்த தீய சக்திகள் மட்டும்தான். ஸோ அதனால் ஃபேன் ஃபைட் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இன்னும் 30 நாளில் வந்து சரியான தலைவனை தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கான வழியை பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. பை.